அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவுல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே, தம்ப்நெயில்லே, டைட்டிலே பார்த்துட்டு தான் கிளிக் பண்ணி உள்ள வந்திருப்பீங்க. ஆமாங்க. 2025 டூ 2026ஆம் ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசு சத்துணவு துறையில் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்டேட் குடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அப்ளை பண்றதுக்கு ஆன்லைன்ல வெப்சைட்டும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த சத்துணவு மற்றும் அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கு டோட்டலா நம்பர் ஆஃப் வேக்கன்சி கிட்டத்தட்ட 9,000 பிளஸ் வேக்கன்சி நமக்கு கிடைச்சிருக்குது. அது இந்த 9,000 பிளஸ் வேக்கன்சியுமே எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளோ வேக்கன்சி நமக்கு கிடைக்க போகுது. ஸோ அதற்கான அப்டேட் நம்ம பார்க்க போறோம். என்னென்ன போஸ்டிங்க்கு குடுத்திருக்காங்க, அதற்கான அப்டேட் நம்ம பார்க்க போறோம். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்க என்ன படிச்சிருக்கணும், சரிங்களா? ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்க என்ன படிச்சிருக்கணும், அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அத தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்க, இந்த வேலைவாய்ப்பானது எங்கிருந்து நமக்கு குடுத்திருக்கிறாங்க. ஸோ இது வந்து என்னென்ன போஸ்டிங்க்கு குடுத்திருக்காங்க, இதற்கான சேலரி ஓகேங்களா? பெர் மந்த் சம்பளம் எவ்வளோ கிடைக்க போகுது. அடுத்ததா வந்து வயது வரம்பு. எந்த வயதுல இருந்து எந்த வயசு வரைக்கும் இந்த வேலைவாய்ப்பை நீங்க அப்ளை பண்ணிக்க முடியும். எந்தெந்த கம்யூனிட்டிக்கு வயது தளர்வு அதாவது குடுத்திருக்கிறாங்க. அத பத்தின அப்டேட் நம்ம பார்க்க போறோம். அடுத்ததா விண்ணப்ப கட்டணம். அதாவது பார்த்தீங்கன்னாக்க, அப்ளை பண்றதுக்கு ஏதாவது ஃபீஸ் இருக்குமா? அதற்கான அப்டேட் ஏதாவது குடுங்க அப்படின்ற மாரி கேட்பீங்க. அதற்கான அப்டேட்மே குடுக்க போறேன். அது மட்டும் இல்லாம செலக்ஷன் ப்ராசஸ் ஓகேங்களா? ஸோ இதுல வந்து எக்ஸாம் இருக்குமா? பர்சனல் இன்டர்வியூஸ் இருக்குமா? இல்ல வந்து அ கண்டி கண்டிப்பா பிசிக்கல் டெஸ்ட் இருக்குமா? இந்த மாரி என்னென்ன செலக்ஷன் ப்ராசஸ்ல என்னென்ன நடக்குமோ, அது எல்லாமே அப்டேட் பண்ண போறேன். ஸோ அத தொடர்ந்து பணியிடம் ஓகேங்களா? உங்களுக்கு போஸ்டிங் எங்கெங்கெல்லாம் குடுப்பாங்க, அதற்கான அப்டேட்டுமே நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனல பார்க்குறீங்க, நம்ம வீடியோவ பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன கிளிக் பண்ணி, ஆல்ன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸா இருக்கட்டும், அப்டேட்ஸா இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே, துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காம வீடியோவ லைக் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும், அப்டேட்ஸுமே அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம குடுக்குற ஒரு சின்ன ஒரு மோட்டிவ் கிடைக்கும். ஒரு 5 பேருக்காவது ஷேர் பண்ணிட்டு வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க தெளிவா குடுத்திருக்கான் பாருங்க. நிறுவனம் எங்கிருந்து இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னா, தமிழ்நாடு அரசு சத்துணவு துறையிலிருந்து தான் நமக்கு இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாவே கிடைச்சிருக்குது. சரிங்களா? அடுத்ததா இது வந்து டெம்பரவரி ஜாப்பா இல்ல கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா எந்த விதமான டெம்பரவரி கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி ஜாப்லாம் கிடையாதுங்க. நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான் இந்த சத்துணவுத்துறை வேலை. ஓகேங்களா? ஸோ அதற்கு முன்பா நான் ஒண்ணு சொல்றேன். என்னன்னா இந்த சத்துணவு மற்றும் அங்கன்வாடி வேலைய பொறுத்தவரைக்கும் 1 வருஷத்துக்கு ஒரு தடவ கண்டிப்பா நோட்டிஃபிகேஷன் விடணும். இது கவர்மெண்டோட ரூல். ஆனா கிட்டத்தட்ட 2, 3 வருஷமா எந்த விதமான நோட்டிஃபிகேஷனும், எந்த விதமான அப்டேட்டுமே கொடுக்காமலே இருந்தாங்க. இந்த 2025ல தான் இந்த அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. அப்ளை பண்றதுக்குமே டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா என்னென்ன போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்டின்னா, சத்துணவு அமைப்பாளர், சமையலர், சமையல் உதவியாளர் இந்த 3 விதமான போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? நெறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். இது வந்து ஆஃப்லைன்ல பண்ணணுமா? ஆன்லைன்ல பண்ணணுமான்னு சொல்லிட்டு நெறைய பேருக்கு அப்ளை பண்றதுல சந்தேகம் இருக்கும். நீங்க ஆஃப்லைன்ல பண்றவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 93 44 77 38 60 இந்த நம்பருக்கு எல்லாரும் வாட்ஸ்அப் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்முமே வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நீங்க அப்ளை பண்ணிட்டு நீங்க சப்மிட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து ஆன்லைன்ல பண்றவங்களுக்கு இதிலேயே வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்டுமே நான் வந்து லிங்க் பண்றேன். ஸோ வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துர்றேன். சரிங்களா? ஸோ அதையுமே டச் பண்ணி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நீங்க எந்த மாவட்டம் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து காலி பணியிடங்கள். ஓகேங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்டின்னா, 8,997 அஃபிஷியல் வேக்கன்சி நமக்கு கிடைச்சிருக்குது. சரிங்களா? அடுத்ததா சம்பளம். இதற்கான பெர் மந்த் சேலரி எவ்வளோ கிடைக்கும் அப்டின்னு கேட்டீங்கன்னா, 3,000த்துல இருந்து 9,000 வரைக்கும் தான் இதற்கான சம்பளம் கிடைக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க பெர் மந்த்துக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்க சம்பளம் மட்டுமே. அடுத்ததா வந்து கவர்மெண்ட்ல அலவன்சஸ் இது எல்லாமே கண்டிப்பா வந்து கிடைக்கும். சரிங்களா?
ஸோ அடுத்ததா கல்வி தகுதி ஓகேங்களா? தற்போதைய கல்வி தகுதி என்னவோ, நீங்க அதுக்கு என்ன மினிமம் இந்த வேலைவாய்ப்புகளுக்குலாம் நீங்க என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, மினிமம் நீங்க 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அப்படி இல்லன்னா 10வதுல நீங்க ஃபெயில் ஆகியிருந்தாலும் ஓகே தான். ஓகேங்களா? ஸோ 2ல எத நீங்க பண்ணியிருந்தாலுமே, நீங்க இந்த சத்துணவுத்துறை வேலைய பொறுத்தவரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்ததா வயது வரம்பு. எந்த வயசுலருந்து எந்த வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்டின்னா, 18 வயசுல இருந்து 30 சாரி 40 வயசு வரைக்கும் கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது காமன். ஒரு சில எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இந்த கம்யூனிட்டில வரவங்க எல்லாமே 45 வயசு வரைக்கும் கூட அப்ளை பண்ணிக்கலாம். பிடபிள்யூ கேட்டகரியும் அதுல அடங்கும். சரிங்களா? அடுத்தது விண்ணப்ப கட்டணம். இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்றதுக்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது. ஃப்ரீயாவே ஈஸியா நீங்க அப்ளை பண்ணிக்க முடியும். இது ஒரு பிளஸ் பாயிண்ட் நமக்கு. அப்ளை பண்றதுக்கும் ஃபீஸ் வந்து கிடையாதுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததா வந்து தேர்வு செய்யும் முறை ஓகேங்களா? செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க, கண்டிப்பா வந்து எந்த விதமான எக்ஸாமுமே கிடையாது. நீங்க இந்த சத்துணவுத்துறை வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க அப்டின்னா, அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் 2 வாரம் கழிச்சு உங்களுக்கு வந்து இன்டர்வியூ அது இன்டர்வியூ மீன்ஸ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஜாப் வந்து ட்ரெய்னிங் குடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்கள், பெண்கள் அனைவருமே அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா பெண்களுக்கு ஃபர்ஸ்ட்ல முன்னுரிமை குடுப்பாங்க. ஸோ அதனால ஆண்கள் அப்ளை பண்றது பெஸ்ட்டா இருக்காது. ஓகேங்களா? ஸோ பெண்கள் மட்டும் அப்ளை பண்ணுங்க. இல்லன்னா உங்க வீட்ல இருக்கிற சிஸ்டர் அது மாரி ஒய்ஃப் இந்த மாரி இருக்கிறவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததா வந்து பணியிடம் ஓகேங்களா? ஸோ பணியிடத்த பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு முழுக்க எங்க வேணும்னாலும் உங்களுக்கு போஸ்டிங் வந்து குடுக்கலாம். நான் இந்த மாவட்டம் தான் அப்ளை பண்ணியிருக்கிறேன். எனக்கு இந்த மாவட்டம் வந்தா தான் நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு செட் ஆகாது இந்த வேலைவாய்ப்பு. எந்த மாவட்டத்துல வேணும்னாலும் ஒர்க் பண்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். 38 மாவட்டத்துல. சரிங்களா? அடுத்ததா நம்ம பார்க்க போறது, மாவட்ட வாரிய காலி பணியிடங்கள் எவ்வளோ இருக்கு? அத விண்ணப்பிக்கிறதுக்கு பக்கத்திலே லிங்க்குமே குடுத்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து சென்னைக்கு 179 வேக்கன்சி, கடலூர் மாவட்டத்துக்கு 320 வேக்கன்சி, திண்டுக்கலுக்கு 139 வேக்கன்சி, பெரம்பலூருக்கு 73 வேக்கன்சி, ராமநாதபுரம் 187 வேக்கன்சி, சேலமுக்கு 722 வேக்கன்சி, தென்காசி மாவட்டத்துக்கு 138 வேக்கன்சி, தேனிக்கு 106 வேக்கன்சி, விழுப்புரம் 288 வேக்கன்சி, தர்மபுரி 135 வேக்கன்சி, காஞ் ஈரோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வேக்கன்சி அனௌன்ஸ்மென்ட் பண்ணல. காஞ்சிபுரம் 74, தூத்துக்குடி 104 வேக்கன்சி, திருப்பூருக்கு 262, திருவாரூருக்கு 163, வேலூருக்கு 292, விருதுநகருக்கு 273, கள்ளக்குறிச்சிக்கு 309, அடுத்தது கன்னியாகுமரிக்கு 99 வேக்கன்சி, அரியலூருக்கு வந்து 178 வேக்கன்சி, திருவள்ளூருக்கு 236 வேக்கன்சி, தஞ்சாவூர் 190 வேக்கன்சி, திருச்சி 231 வேக்கன்சி, கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு 732 வேக்கன்சி குடுத்திருக்கிறாங்க. ஸோ அடுத்ததா வந்து புதுக்கோட்டையில வந்து 345 வேக்கன்சி, செங்கல்பட்டு 154 வேக்கன்சி, திருநெல்வேலி 119 வேக்கன்சி, நாமக்கல் 321 வேக்கன்சி. ஸோ இந்த மாரி வந்து ஒவ்வொரு மாவட்ட வாரியா இதுல வந்து வேக்கன்சி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல பக்கத்துல லிங்க் ப்ளூ கலர் இருக்கு இல்லையா? ஸோ அத வந்து கிளிக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ கடைசியா திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு 427 வேக்கன்சி அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோல அப்டேட் இதுதான். ஸோ இந்த வேலைக்கு நீங்க ஆஃப்லைன்ல அப்ளை பண்றவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிக்கோங்க. ஸோ ஆன்லைன்ல பண்றவங்க இந்த வெப்சைட்லயே நீங்க போயிட்டு கிளிக் ஹேர்ன்னு இருக்கு இல்லையா? அத கிளிக் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். யார் யாருக்கெல்லாம் அப்ளை பண்ற வீடியோஸ் வேணுமோ மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ தேங்க் யூ. வெல்கம்.